தமிழ்நாட்டுல 2 சைடு இடி நடக்குது. ஒண்ணு அரசு நிறுவனம் டாஸ்மார்க்ல இடி அந்த ரெய்ட் நடந்து இப்போ வந்து விசாரணைக்கு அழைச்சு அவர் அப்ரூவரா மாறிட்டாரு அப்படின்னு சில செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு 4 பெரிய பட தயாரிப்பாளர் அவரோட லிங்க் எடுத்தா திரும்பவும் அதை திமுக கிட்ட நிறுத்துறாங்க. ரித்திஷ் அவர் உதயநிதியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். எல்லா ஏரோ மார்க்ஸும் உதயநிதியவே டார்கெட் பண்ற மாதிரி இருக்கே சார். இந்த ரெய்டுடைய பின்னணி என்ன? இந்த ரெய்டுடைய பின்னணி டாஸ்மாகில் நடந்த ஊழல். வெள்ளமாக காட்டாற்று வெள்ளமாக ஓடிட்டு இருக்க ஊழல், பல ஆண்டுகளாக நடக்கிற ஊழல் திராவிட மாடல் ஆட்சியிலையும் தொடர்ந்தது. அதனோட விளைவு இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இது பிஜேபி திமுகவை பழிவாங்கக்கூடிய அரசியல் நடவடிக்கை தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்கள் அல்ல, இதுதான் சிக்கல். அவன் பிஜேபி திமுக தனக்கு எதிராக இருக்குது, பெரிய அளவில் சிக்கலை கொடுக்குது, மாநில சுயாட்சி பேசுகிறாங்க, தினம் தினம் பிரச்சனை பண்ணுறாங்க. தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களெல்லாம் அழைச்சி அவர் மாநாடு நடத்துகிறாரு, டீலிமிட்டேஷன்றாரு, கவர்னர் விஷயத்தில் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிக்கிறாரு. அதை எதிர்த்து பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் போட்டால் பிரசிடென்ட்டுக்கோடையே மோதுறாரு ஸ்டாலின். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து தனிநாடு ஆக்கிற லெவலுக்கு இவங்க போயிடுவாங்களோன்ற பயம்லாம் அவனுக்கு வருது.